இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு. பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனேயுமே கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போது இதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 5 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா 50% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் இந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே தக்காளி தொக்கு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.